வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்த்திபன். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து நம்முடைய நிகழ்ச்சியில் நாள்தோறும் அலசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதன் தொகுப்பாக 8 தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது, யாருக்கு செல்வாக்கு சரிந்திருக்கிறது, யாருக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு இன்று அலசிருக்கிறோம். இதுவரை 32 தொகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர், பொள்ளாச்சி, ஈரோடு, தருமபுரி, விழுப்புரம், பெரம்பலூர், ஆரணி ஆகிய 8 தொகுதி வாக்காளர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். இதுகுறித்து விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் மூத்த அரசியல் விமர்சகர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள், களத்திற்கு சென்று தகவல்களை சேகரித்த கிருஷின்ஃபோவின் திரு அருண் சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக தமிழகம் மற்றும் இந்திய அளவில் இன்று அரங்கேறிய சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம். முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழக நலனுக்கு எதிராக மத்திய அரசு செயல்பட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ், திமுகவை நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுகவிற்கு களங்கம் ஏற்படும் வகையில் செயல்படும் மு க அழகிரி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக கருணாநிதி அறிவித்தார். இதுபற்றி மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி, திமுக தமக்கே சொந்தம் என்றார். தாம் நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப் போவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மத்தியில் பாஜக அரசு அமைக்க முன்வந்தால் அந்த முயற்சிக்கு திமுக ஆதரவு அளிக்குமா என்று மத்திய அமைச்சர் சிதம்பரம் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுக்கு திமுக ஆதரவு அளிக்காது என்று கருணாநிதி அறிவித்தால் மட்டுமே அக்கட்சியின் நிலைப்பாடு தெளிவாகும் என்று அவர் கூறியுள்ளார். தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் காங்கிரஸ் கட்சிக்கு பயமில்லை என ஞானதேசிகன் கூறினார். தனித்து போட்டியிடுவது தமிழகத்தில் காங்கிரஸ் கால் ஊன்ற கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாரணாசி சென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பிரச்சாரத்துக்காக சென்ற அவர் மீது மை மற்றும் முட்டை வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய அரசியல் நிகழ்வுகளை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக இன்றைய நமது 40க்கு 40 நிகழ்ச்சியில் 8 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது குறித்து அலசரிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற 8 தொகுதிகள் இதுதான். முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற 8 தொகுதிகளில் முதல் தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. தற்போது TR பாலு, திமுக TR பாலு இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க. அடுத்ததாக திண்டுக்கல் NSC சித்தன், காங்கிரஸ் சேர்ந்த NSC சித்தன் நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய திண்டுக்கல் தொகுதி. அடுத்ததாக பொள்ளாச்சி அதிமுகவின் சுகுமார், இப்பொழுது இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்ததாக ஈரோடு கணேசமூர்த்தி, மீண்டும் அதிமுக சார்பாக களமிறங்கும் கணேசமூர்த்தியின் ஈரோடு தொகுதி பற்றி பேச போகிறோம். அடுத்ததாக தாமரை செல்வன், திமுக தாமரை செல்வனுக்கும் மீண்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அவரும் தர்மபுரியில் இறங்குகிறார். அடுத்ததாக விழுப்புரம், அதிமுகவின் ஆனந்த் மதம் இருக்கக்கூடிய விழுப்புரம் தொகுதி நிலவரம் என்ன என்று பார்க்க போகிறோம். அடுத்ததாக நடிகராக இருந்து அரசியலாக மாறிய திமுகவின் நெப்போலியன். அடுத்த ஆரணி கிருஷ்ணசாமி, காங்கிரஸ் கட்சியுடைய ஆரணி கிருஷ்ணசாமி இருக்கக்கூடிய ஆரணி தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற 8 தொகுதிகள் இதுதான். திரு சத்தியமூர்த்தி, உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புறேன். இந்த 8 தொகுதிகளில் வாக்காளர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் குறிப்பாக சொல்ல போனால் பொள்ளாச்சி தவிர ஓரளவுக்கு திண்டுக்கலை தவிர எல்லாமே ரூரல், இதுதான் கிராமப்புற வாக்காளர்கள் அதிகமாக உள்ள தொகுதிகள். அதை வச்சு பார்க்கும்போது அவர்களுடைய அன்றாட பிரச்சனைக்கான பிரச்சனை இருக்கும். இன்னும் பச்சையா தமிழ்நாட்டு அரசியலை வச்சு சொல்லப்போனால் ஜாதி பிரச்சனைகள் இருக்கும். கடந்த 1 வருடமா 2 வருடமா நடந்த பல ஜாதி பிரச்சனைகள் குறித்து இங்கே அதனுடைய தாக்கம் தெரியலாம். நிச்சயமா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மோடி இந்த தாக்கம், நான் அதை வேவ்னு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் அது பரவலாக எல்லா இடங்களுமே தெரிந்திருக்கு. மோடி பெயர் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அதற்காக மோடி வேவ் வச்சு வாக்கு வரப்போகுதான்றது தெரியாது. பல இடங்களிலும் பல தொகுதிகளிலும் இளைஞர்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருப்பதால அவர்கள் இன்னும் சரியாக முடிவு செய்ததாக தெரியல. நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு முருகன் IAS, இப்போ நம்ம பார்த்த இந்த 8 தொகுதிகளில் ரூரல் பகுதிகள் ஊரக பகுதிகள் அதிகமாக இருக்கிறது, அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இதுல ஊரக பகுதியுடைய வாக்காளர்கள் ஆதிக்கம் செலுத்துவாங்களா, இல்ல முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்குமா? இந்த 8 தொகுதிகளில் யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்? நீங்க சொன்ன 8 தொகுதிகளிலும் செமி அர்பன் ஏரியாஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த தரம் இந்த எலெக்ஷன் இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல காணாத ஒரு அம்சம் என்னன்னா, அர்பனைஸ்டு மெகா சிட்டிஸ்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்ல மெகா சிட்டின்னு வச்சிருக்கோம். டெல்லி, பாம்பாய், கல்கத்தா,
பெங்களூர், சென்னை, இது அது போக செமி அர்பன் ஏரியாஸ் ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. எல்லாரும் நான் அந்த துறையில வேலை செய்யும் போது ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தது. 57% இந்தியாவில் வந்து அர்பனைஸ்டு பீப்புள்னு சொல்லி வேர்ல்டு பேங்க்ல சொன்னாங்க. எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டா, செமி அர்பன் ஏரியால பெரிய நகரங்கள் இல்லாட்டாலும் நகர வாழ்க்கையை ஒத்து போகின்ற அம்சங்கள் அதிகமாகி போயிடுச்சு. இந்த செமி அர்பன் ஏரியா நிறைந்த தொகுதி தான் இப்ப நீங்க சொல்ற 8 தொகுதி. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதியில நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் வந்து ரொம்ப கலெக்டரா இருந்தேன். இப்ப தர்மபுரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கலெக்டராகவே இருந்தேன். பொள்ளாச்சி ஏரியாலாம் இருக்கும்போது அந்த காலத்துல நான் பல வேலைகள்ல இருந்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஓரளவு தெரிஞ்ச பகுதி. இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக ஒரு மிடில் கிளாஸினுடைய இம்பாக்ட் உள்ள ஒரு ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். திரு அருண், நீங்க இந்த 8 தொகுதியும் நேரடியா போய் தகவல்களை சேகரிச்சிருக்கீங்க. 8 தொகுதிகளுக்கும் ஒரு காமனாலிட்டி, பொதுத்தன்மை நீங்க ஏதாவது பாக்குறீங்களா? ஒரே காமனாலிட்டி எல்லாம் தமிழ்நாடுல இருக்கு, அதுதான். அது தவிர வேற எதுவுமே இல்ல. ஆக்சுவலா பார்த்தா இவங்க ஜென்டில்மேன் இந்த 2 சார் சொன்ன மாதிரி தான் இதுல இந்த 8 கான்ஸ்டிடுவன்சிஸ்ல வேரியட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் இஷ்யூ இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸும் இருக்கு. அதே டைம் ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கிட்டா ப்ராக்சிமிட்டி டு மெட்ராஸ் ரொம்ப க்ளோஸ் அண்ட் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் வந்து ஸ்ரீபெரும்புதூர் கான்ஸ்டிடுவன்சில வருது. ஸோ அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம், அர்பன், செமி அர்பன் டு ரூரல், இந்த 3 அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. காஸ்ட் வச்சு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. டெவலப்மெண்ட் மட்டுமே இந்த 8 தொகுதியே தமிழ்நாட்டுடைய ஒரு சாம்பிளா கூட நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த 8 தொகுதி மக்களிடம் சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கோம். அவங்க மனசுல என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய மனதில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது, எந்த கட்சியோட செல்வாக்கு சரிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு பதில்களை பெற்றிருக்கிறோம். அப்படி நம்ம கேட்ட முக்கியமான சில கேள்விகளை இப்போது பார்க்கலாம். முதல் கேள்வி, தற்போதைய மத்திய அரசு தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக நினைக்கிறீர்களா என்று இந்த 8 தொகுதி மக்களிடம் கேட்டோம். இதற்கு வெறும் 23% மக்கள் மட்டும்தான் ஆம், இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியது என்று திருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். 77% மக்கள் இல்லை, இந்த அரசு வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு முக்கியமான கேள்வியும் இந்த மக்களிடம் முன்வைத்தோம். அந்த இரண்டாவது கேள்வி, மத்திய அரசால் உங்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக நினைக்கிறீர்களா என்று கேட்டிருக்கோம். இதுக்கு அதுக்கு முதல் கேள்வியாக 23% மக்கள் ஆம் என்று சொன்னார்கள். இதற்கு 21% மக்கள் மட்டும்தான் ஆம், எங்களின் வாழ்க்கை தரம் இந்த அரசால் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 79% மக்களுக்கு திருப்தி இல்லை. அடுத்ததாக மற்றொரு முக்கியமான கேள்வி, அந்த கேள்வியும் அவர்களுடைய இது தொடர்பான மத்திய அரசு தொடர்பானதான். மத்திய அரசின் ஆட்சி உங்களுக்கு திருப்தி அளிக்கிறது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த அரசு திருப்தியாக ஆண்டது, நிறைவாக ஆட்சி செய்தது நினைக்கிறீர்களா என்று கேட்டோம். இதற்கு 11% மக்கள் மட்டும்தான் ஆம், எங்களுக்கு திருப்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். 48% மக்களுக்கு இந்த அரசின் ஆட்சி மீது திருப்தி இல்லை. 41% மக்கள் பரவாயில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்வி, மத்திய அரசின் ஆட்சியில் தமிழகம் பயன்பெற்றதா, தமிழகம் மாற்றாந்தாய் மனப்பான்மை அணுகப்படுகிறது ஆட்சியாக சொல்லும் பொழுது மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டோம். அதுக்கு 21% மக்கள் மட்டும்தான் ஆம், தமிழகம் பயன்பெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 79% மக்கள் இல்லை, இந்த அரசால் தமிழகத்தில் பெரிதாக பயன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த 8 தொகுதி மக்களுடைய மனசாட்சியாக நம்ம பார்க்கலாம். இந்த கருத்துக்களை நீங்க அப்படியே ஏத்துக்கிறீங்களா, இல்ல முரண்படுறீங்களா? முரண்படுவதால் எந்த இடங்களில் முரண்படுறீங்க? நான் முழுவதுமாகவே முரண்படுறேன். காரணம், மக்களுடைய கருத்தோட நான் முரண்படல. இந்த ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, மத்திய அரசுக்கு ஆதரவாக, அதாவது நீங்க மத்திய அரசு சொல்லும் போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக சொன்னா ஆவரேஜா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் 11% வாக்கு இருந்தது, மீதி 20க்கு மேல இருந்தது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு 20% வாக்கு இருக்கணும். காங்கிரசுக்கு கடைசியா தமிழ்நாட்டில் 20% வாக்கு இருந்து 1989ல. இது மத்திய அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்பதை மனதில் வைத்து மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, இங்க தமிழ்நாட்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இன்றைக்கு இது மட்டும் தானே இருக்கு, காங்கிரஸ் மட்டும் தானே இருக்கு. சோ காங்கிரசுக்கு 20% வாக்கு இருக்கு. நம்ம ஏத்துக்கிட்டா இந்த பிகர்ஸே சரியாகும். இப்ப அது இல்லங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த சர்வேவை நடத்தியவர் என்ற முறையில் அருண், நீங்க இதுல ஏதாவது தெளிவுபடுத்த விரும்பினா சொல்லலாம். நம்ம இவங்க கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அரசாங்கத்தின் மேல அவங்க இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இதோட ஆன்சர்ஸ். காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டு இந்த பதில் வரல. நம்ம இந்த அரசாங்கம் எப்படி இருந்திருக்கு, அது திருப்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு செயல்பாடுகள் தொடர்பாக கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன? இந்த 4 கேள்விகளுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்விகள் இது யார்கிட்ட கேட்கறீங்க, இவருடைய சாம்பிள், அவங்க சொல்ற பதில், இதுல எல்லாம் எனக்கு எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. என்னுடைய சொந்த, நான் கவர்மெண்ட்ல இருந்து அதை பார்த்திருக்கிறேன், வெளியில இருந்தும் பார்த்திருக்கிறேன், இப்பவும் நான் கேட்கிறேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, சில ஆண்கள் அப்படி ஸ்டாண்டர்ட் லைஃப், அவங்க ஆள் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது, அவங்க வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா
அதுல ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, ஏன் சார் இப்ப அசம்பிளி எலெக்ஷன் தனியாவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாவும் ஏன் நடக்குதுன்னு கேட்டிருக்காரு. will you believe this? அப்புறம் இன்னைக்கும் இந்த தேர்தலை பற்றி எதுவுமே தெரியாது. மத்திய அரசு நேரடியாக மாநிலங்களை ஊக்குவித்து வளர்க்க முடியுமா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சாம்பிள்னா யாருக்குமே தெரியாதுன்னு என்னால சொல்ல முடியும். இப்ப அதை பத்தி ஒரு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி கேட்டோ இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்த அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. இப்போ உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஜெர்மனி, பிரான்ஸ், அங்க உள்ள பீப்புள்லாம் ஆச்சரியப்படுறது, அரசின் நடவடிக்கைகளுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல பெரம்பலூர்ல ஒரு கிராமத்துல போய் ஒரு சாம்பிள்ல ஒரு ஆளை கூப்பிட்டு மத்திய அரசால் உங்களுக்கு நன்மை விளைந்ததான்னா மத்திய அரசால் மாநில அரசு என்ன நன்மை டைரக்டா நடக்க முடியுங்கிறது தெரிந்த ஒருத்தர் நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கணும். நான் இந்த கட்சி காங்கிரஸ் அரசுனோ அல்லது பிஜேபி அரசுனோ அந்த இதுக்குள்ள நான் போகல. பொதுவாக நாம யார்கிட்ட கேள்விகள் கேட்கிறோம்னா நம்ம கேள்விகளை புரிந்து பெர்செப்ஷன் வச்சு பதில் சொல்றவங்ககிட்ட நாம கேட்கலங்கனால இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வருதுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. நம்ம தொடர்ந்து பேச நம்ம நிகழ்ச்சி நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து நம்ம நிகழ்ச்சி நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி, ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனரா தமிழக மக்கள்? இந்த 8 தொகுதி மக்கள் இதற்கு என்ன பதில் சொன்னார்கள்? விழுப்புரம், பெரம்பலூர், ஆரணி உள்ளிட்ட 8 தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? யாருக்கு ஓட்டு போட போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்களிடம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விகளில் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதைத்தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கோம். நிகழ்ச்சி இடைவேளைக்கு முன்னதாக 4 கேள்விகளை பார்த்தோம். அடுத்ததாக இதே 8 தொகுதி மக்களிடம் நாம் முன்வைத்த மற்றொரு முக்கியமான கேள்வி, தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா? இதற்கு 25% மக்கள் மட்டும்தான் ஆம் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 75% மக்கள் இல்லை மீண்டும் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரிடம் கேட்கப்பட்ட மற்றொரு முக்கியமான கேள்வி, தற்போதைய சிக்கல்களில் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறமை வல்லமை யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்று கேட்டோம். இதற்கு 59% மக்கள் நரேந்திர மோடியை அந்த திறமை படைத்தவராக பார்க்கிறார்கள். 27% மக்கள் ராகுல் காந்திக்கு அந்த திறமை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 4% மக்களுடைய ஆதரவு மற்றவர்களுக்கும், 10% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அந்த திறமை படைத்தவராக பார்க்கிறார்கள். மற்றொரு முக்கியமான கேள்வியும் இந்த 8 தொகுதி மக்களிடம் நாம் முன்வைத்தோம். அந்த கேள்வி, யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன என்று கேட்டபோது அதில் 50%க்கும் சற்று அதிகமாக 52% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தாக அதில் சரிபாதியாக 24% மக்கள் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். 18% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 6% மக்கள் மற்றவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு முக்கியமான கேள்வி, தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்கள்? ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது உங்களுடைய பிரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுல நிறைய பேர், பெரும்பான்மையாக 68% மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 32% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுல தேசிய கட்சி என்று சொன்னவர்களிடம் மற்றொரு துணை கேள்வியை நாம் கேட்டோம். நீங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? உங்கள் ஓட்டு யாருக்கு என்று கேட்போம். இதற்கு இந்த 8 தொகுதிகளைச் சேர்ந்தவரில் 64% மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க போவதாகவும், 1% மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க போவதாகவும், 3% மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பான்மையாக 32% மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு, அதாவது 64% மக்களுடைய ஆதரவு பாஜகவிற்கும் 32% மக்களுடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது. மாநில கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய தேர்வு என்ன? எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த கேட்டதற்கு இந்த 8 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் 54% பேர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 33% பேர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 13% மக்களுடைய ஆதரவு தேமுதிக, மதிமுக, பாமக இணைந்திருக்கக்கூடிய இந்த பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது. இப்போ ஒரு 4-5 முக்கியமான கேள்விகளை மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். இந்த கருத்து கணிப்புகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இதுல மாநில கட்சிக்கு தான் அதிகமான பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய கட்சி வாக்களிப்பீங்களா மாநில கட்சிக்கு கேட்டா இந்த 8 தொகுதியில் பரவலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை பெரும்பான்மையான மக்கள் மாநில கட்சிக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் அதிமுகவுக்கு தான் அப்படின்றது பெரும்பான்மையாக இருக்கு. இப்போ கூட்டணி எல்லாம் முடிவாகி வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல சொன்ன அதே விஷயத்துக்கு போறேன். சார் கூட சொன்னார் காங்கிரஸ் இதுன்னு இல்லை. இந்த 2வது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது முதல் கொஸ்டின் அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக கேட்கப்பட்டது தெரியுது. தேர்தல் ரீதியாக வரும்போது இதுல எகெயின் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, த்ரூ அவுட்டா பார்த்தா ஒரே ஒரு கேள்வியை தவிர
கடைசி கேள்வி தேசிய கட்சியான்னு வச்சு பார்க்கும்போது கூட மறுபடியும் காங்கிரசுக்கு 20%, 25%, 28% ஏற்புடையதாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மாநில கட்சிகள் வரும்போது அது உண்மையான நிலவரம் அதுதான். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் அது திமுகவா அதிமுகங்கிறதுல வேற வேறுபாடுகள் இருக்காமே தவிர, இன்னும் சொல்லப்போனா 64% அதிகமானவர்கள் கூட தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளுக்கு தான் வாக்களிக்க போறாங்க. முருகனேஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க களத்தில் இந்த நம்ம சொன்ன இந்த 8 தொகுதிகள்ல பரவலாக நேரடியாக மக்களோடு பழகி இருக்கீங்க. அந்த மக்களுடைய நாடி துடிப்பு உங்களுக்கு தெரியும். இந்த மக்களுடைய பதில்களில் இருந்து அவங்க மனதில் என்ன இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஆளே இன்னையில இருந்து தேர்தல் வாக்குச்சாவடிக்கு போற வரைக்கும் உள்ளதை மாத்திக்குவாங்க. முதல்ல அது தெரிஞ்சுங்க. நாம ரொம்ப பட்டவர்த்தனமா ஒளிவரம் இல்லாம பேச இருந்தா, ஒருத்தர் வந்து எலெக்ஷன், இப்ப நீங்களே எலெக்ஷன் நிக்கிறீங்க, ஒரு அதிமுக வேட்பாளர், ஒரு காங்கிரஸ் வேட்பாளர், ஒரு திமுக வேட்பாளர், அவங்க தனியா உட்கார்ந்து நமக்கு தெரியாம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க? என்னப்பா தம்பி, உங்க ஊர்ல எப்படி இருக்கு? எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குண்ணா, நமக்கு ஒன்னும் சப்போர்ட் இல்ல, இப்ப என்ன செய்யலாங்கிற சார்? அங்க வந்து ஒரு கோயில் கட்டி ஒரு 2 நாள் சாப்பாடு போட்டு நம்ம ஒரு ஏதாவது டான்ஸ் மாதிரி ப்ரோக்ராம் ஒண்ணு போட்டோம்னா ஒரு மாதிரி ஷேக் ஆவாங்க. நான் உண்மை சொல்றேன், இதை நான் பார்த்தவன் கேட்டவன். இந்த உண்மையை வந்து நம்ம அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற நம்ம மாதிரி ஆளுங்க தெரிஞ்சுக்காம நம்ம அரசியல் பேப்பரை படிச்சுட்டு பேசக்கூடாது. இதுதான் போட போறோன்றது இல்ல, அது மாறிக்கொண்டே சொல்லுவாங்க, மாறுவார்கள். ஒவ்வொரு கட்சியும் ஏன் நம்ம தான் பார்த்தோமே, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா பார்த்தோமே, இவ்வளவு ரூபா கொடுக்கறாங்க, என்ன மாதிரி கொடுக்கறாங்க, எல்லாம் தெளிவா இருக்கு. எவ்வளவு தடை பண்ணாலும் பணம் வழங்கப்படும், ஓசியில சாப்பாடு போடப்படும், பிரியாணி பொட்டணங்கள்ல இருந்து சின்ன சின்ன விஸ்கி பாட்டில், பிராண்டி பாட்டில் இப்பயும் வாங்கி வச்சிருப்பாங்க. எந்த கட்சியும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் இதெல்லாம் செய்வாங்க. அப்படி சொல்லும் போது சார் எடுத்த சாம்பிள் இருக்கிற அந்த கிராமத்து ஆளு எப்படி மாறுவாரு? முந்தின நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பணத்தை வாங்கிக்க, ஓட்டு எனக்கு போடு அப்படின்னு ஒரு தலைவர் பேசியிருக்காரு. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் எடுத்த இந்த கருத்து கணிப்பு அவ்வளவு தெளிவாக இருக்காது. அது தெளிவா இருக்காதுன்னா இது நடக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது வந்து முடிவாக நம்ம எடுத்துக்க முடியாது. இதே சர்வே இவரே வச்சு இதே மெத்தடாலஜியை பண்ணி இன்னொரு 20 நாள் கழிச்சு அனுப்பிச்சீங்கன்னா ரிவர்ஸ் ரிசல்ட் வரலாம். அருண், இப்போ இது கேள்விகள் உண்டுதான் அப்படின்னாலும் பதில்கள் வந்து காலத்துக்கு ஏற்ப வேறுபடலாம் அப்படின்றது ஐயாவுடைய கருத்தா இருக்கு. அப்படி வேறுபடுவதாக இருந்தால் எவ்வளவு பெர்சன்டேஜ் எரர் பெர்சன்டேஜ்ல முன்ன பின்ன ஒரு 5 to 10% எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடுதலாக ஒரு குறைவாக இருக்கலாம்? சோ இப்ப ஒட்டுமொத்தமா இது மாறுமா ரிசல்ட்? நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா we have done a mood mapping exercise. இந்த கேள்விகளுக்கு ரெஸ்பாண்டன்ஸோட பெர்சன்டேஜ் தான் இப்ப கொடுத்துட்டு வரோம். இதே நீங்க வந்து இப்போ ஓட் ஷேர் ஸ்லைட்ஸ் வரும்போது பார்த்தா எல்லாருக்குமே புரிய வர்றது என்னன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஓட் ஷேர் மெயின்டைன் பண்ணிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஓட்டர் மோட் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் we are predicting and saying. நம்ம என்ன சொல்றோம், இவர் கண்டிப்பா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாருன்னு நம்ம சொல்ல வரல. நம்ம வந்து அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் எல்லா டிவிஷன்ஸ் போன இது சென்சஸ் எடுத்தபடி காஸ்ட், ரிலிஜன், எல்லா எக்கனாமிக் டிவைட் எல்லாத்தையும் பொறுத்த மட்டுக்கும் இந்த முறை வந்து எப்படி ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் இப்ப நம்ம கொடுத்துட்டு வரோம். மினி சென்சஸ் மாதிரி அதே மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி இது வந்து நம்ம ஒரு சாம்பிளும் எடுத்திருக்கோம் இல்லையா? ரேண்டம் அண்ட் ஸ்பெசிஃபைட் சாம்பிள் மெத்தடாலஜி போட்டு தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். நம்ம வந்து இந்த ஸ்பெசிபிக் ஆள் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம் as rightly said, இன்னைக்கு ஒன்னு சொல்லலாம், நாளைக்கு ஒன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் மார்ஜின் வச்சு தான் கடைசியில ஒரு ப்ரெடிக்டிங்கா ஒரு அவுட்புட். இதுல ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன் தம்பி. சொல்ற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் மெத்தடாலஜிக்கும் ஆளுங்க வந்து ஸ்டடி இல்லாம மாத்தி பேசுறது பெரிய டிபேட் ஆகி ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இந்த கோக் கம்பெனில இருந்து புதுசா நாங்க ஒரு ப்ராடக்ட் பண்ண போறோம், இது எவ்வளவு விற்குங்கிறது இது வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருள் இல்ல. அது அவர் சொல்றதுல ஒன்ன புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர்னு சொல்றது இவர் எடுத்த மெத்தடாலஜில 5% அலோன்ஸ், அது வேற. இந்த ஆளுங்க இப்ப சொல்றதற்கும் அவங்க நடந்து கொள்வதற்கும் சம்பந்தம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதுதான் உண்மையும் கூட. இது அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் ஒப்பீனியன் போல் நடந்து 1989. சொன்னதை போல மாற்றங்கள் நிறைய, கருத்து கணிப்பு முடிவுகளுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கு. கருத்து கணிப்புகளே மாறுது. ரெண்டு இதுக்கு
இந்த 8 தொகுதி மக்கள் மேலும் சில கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அது என்ன கேள்விகள் அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த மக்களிடம் மேலும் சில முக்கியமான கேள்விகளை முன்வைத்தோம். அரசியலில் சமீபத்தில் தோன்றி ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டோம். தமிழகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய இந்த 8 தொகுதி மக்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கும் பொழுது 62% மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி பற்றி தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 38% மக்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரியவில்லை. தெரியும் என்று சொன்னவர்களிடம் மற்றொரு கேள்வியை கேட்டோம். உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா? இதற்கு வெறும் 18% மக்கள் மட்டும் ஆம் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 82% மக்கள் இல்லை வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு முக்கியமான கேள்வியையும் இந்த 8 தொகுதி மக்களிடம் கேட்டோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்டதற்கு 24% மக்கள் ஆம் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 21% மக்கள் வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் என்று சொல்லியிருக்கிறார். அது திட்டமாக சொல்ல தெரியவில்லை. 55% மக்கள் இல்லை வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதுல ஒரு மூணாவது கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக முடியுமா என்பது பரவலா பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பு நடைமுறையில் வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது இரண்டாவது விஷயம். இதை இந்த மக்களிடம் கேட்கும் பொழுது 24% மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 21% மக்கள் திட்டவட்டமா சொல்ல முடியல. 54% மக்கள் இல்லை வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்கள் ஒரு மூத்த அரசியல் விமர்சகராக இதுக்கான வாய்ப்புகளை பத்தி சொல்லுங்க. இப்ப வாய்ப்புங்கிற பேசக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஏன்னா தேர்தல் தொடங்கறதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து ஜெயலலிதா பிரதமராக வருவ போயிடுறா 40 சொன்னாங்க. குறிப்பா சிபிஎம் கூட அவங்க கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் அதிமுகவே அதை வச்சு பிரச்சாரம் பண்ணல. அப்படி இருக்கும்போது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க போறாக அன்றைக்கு 3வது அணியிலிருந்து அதிமுக தலைவர் கூறினாங்க. இந்த கொஸ்டின் இப்போ எப்போ நம்ம பிரதமரை முன்னிறுத்தி அவங்க தேர்தல் பேஸ் பண்ணலையோ பிரதமர் கேண்டிடேட்டை, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி யாருமே கூட்டு போட போவதில்லை. இது எப்போ அவங்க தன்மை எடுத்தாங்க தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி பரவலாக அந்த ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. அது தற்போது அந்த எண்ணமே இல்லை. இப்போ ஆம் ஆத்மி கட்சி பற்றியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் தமிழக மக்களிடம். ஏன்னா அது அந்த கட்சி சமீபத்தில் சீக்கிரமா டெல்லியில் ஆட்சி பிடித்த ஒரு கட்சி. அந்த கட்சி பற்றி தென்கோடியில் தமிழகத்தில் மக்களுக்கு தெரியுதா அப்படின்னு பரவலாக 60க்கும் மேற்பட்ட சதவீத மக்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரிகிறது. ஆனா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா இல்ல போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆம் ஆத்மி கட்சி பற்றி தெரியுது. இப்ப நீங்க அந்த பகுதியில் தொடர்ந்து பணிபுரிந்திருப்பதால் செமி அர்பனைசேஷன் பத்தி நம்ம பேசணும். ஆம் ஆத்மி கட்சி பற்றி அந்த மக்களுக்கு தெரிவதற்கும் அவருடைய ஓட்டிங் பேட்டர்னுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ இவருடைய சாம்பிள் இப்ப எனக்கு டவுட் வருது. அதாவது ஆம் ஆத்மி கட்சிய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தெரிஞ்சிருக்கான்னு சொன்ன உடனே அது ரூரல் பாப்புலேஷன் மெஜாரிட்டியை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, அவங்க யாருன்னா பேப்பர் படிச்சுதான் தெரிஞ்சிருக்க முடியும். நியூஸ் பேப்பர் ரீடர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்க முடியும். அப்படி தெரிஞ்சவங்களையும் அதை தெரிஞ்ச பின்னரும் நான் தெரியும் அப்படி ஒரு கட்சி இருக்குன்னு நான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா ஏன் போட மாட்டேங்கிறது ரொம்ப டெப்த் உள்ள ஒரு கேள்வி. சோ எனக்கு அவங்க பதில் ஏதோ கேட்கறாங்களே சொல்றமான்னு, ரொம்ப படிச்சவங்க கூட இந்த மாதிரி கொஸ்டினர் கொடுத்தாலோ அல்லது நேரில் பேட்டி எடுக்கும் போதோ இந்த கேட்கறா நம்ம ஏதாவது சொல்லுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பதிலாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க நேரடியா மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்க. நீங்க இது எந்த மாதிரி மக்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க? அதாவது ஊரக பகுதி மக்களுக்கும் ஆம் ஆத்மி கட்சி பற்றி தெரிகிறதா இல்ல நகர்ப்புறத்தில் இருக்க மக்களுக்கு மட்டும் தான் தெரியுதா? நம்ம இதுக்கு முன்னாடி தேனி கான்ஸ்டிடுவன்சி பார்த்தோம். அங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு கொஞ்சம் நிறையவே அவேர்னஸ் இருந்தது. ஸோ கான்ஸ்டிடுவன்சி ஸ்பெசிபிக்கா போகும்போது அவங்களோட ரீச் பொறுத்து தான். இப்போ இன்னொன்னு என்னன்னா ஆஸ் அ நேஷனல் பினாமினா நிறைய பேருக்கு கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி பேப்பர் படிச்சு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதோட டெப்த், அவங்களோட பாலிசி தெரியுமா, அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியுமா, ஆம் ஆத்மி கட்சி எதுக்கு இருக்காங்க, அதெல்லாம் கேட்கும் போது நிறைய பேருக்கு அது தெரியாது. சோ அதுக்கு அப்புறம் பேஸ் பண்ணி தான் ஓட் போடுவீங்களா அப்படின்னு கேட்க வரும்போது அதே மாதிரி திருப்பி சொன்ன மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பதில் சொல்றவங்களும் இருக்காங்க. அது தெரிஞ்சு இல்ல இவங்க ஊழலுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அதுக்காக ஓட்டு போடுவோம் சொல்றவங்களும் இருக்காங்க. ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா இவங்க இதெல்லாம் ஒழுங்கா பண்ணல, டெல்லியில இருந்து ஆட்சியில இருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றவங்களும் இருக்காங்க. தெளிவா இருக்கிறவங்களும் இருக்காங்க கண்டிப்பா, அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சவங்களும். இந்த ஆம் ஆத்மி பற்றி நம்ம பேசுறதுக்கான முக்கியமான காரணமே ஊழல் ஒழிப்பை முன்வைத்து அந்த கட்சியை பிரச்சாரம் பண்ணி ஆட்சியும் பிடித்திருக்க கட்சி என்பதால் தமிழகத்திலும் ஊழல் ஒழிப்பு தொடர்பான பிரச்சாரங்கள் தீவிரமா இருக்கிறதுனால அந்த கட்சியை தெரிகிறது என்று சொல்கிற மக்கள் ஊழலுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த கேள்வியே என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தவறான இடத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி டிரான்ஸ்போலேஷன் சொல்றது.
அதாவது சார், டெல்லியில உள்ள சோசியல், எக்கனாமிக் அண்ட் கம்யூனல் பேக்ரவுண்டு, அர்பன் இம்பாக்ட் இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு நாங்க மாசத்துல 2 தடவை டெல்லிக்கு போறோம். 3 வருஷம் நான் டெல்லியில குடியிருந்திருக்கிறேன். இப்போ எனக்கு ரெகுலர் கான்டாக்ட். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் ஆம் ஆத்மி ஏன் வந்ததுன்னு தெரியும். கெஜ்ரிவால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாது நம்ம ஜெயிப்போன்னு. ஜெயிச்சிருந்தா எவ்வளவு பேர் எலெக்ஷன் நின்றுப்பாங்க. எவரோ சும்மா போட்டாங்க, டக்குன்னு ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த கட்சியும் அல்ல, அந்த வேட்பாளர்களும் அல்ல, டெல்லியில் புறையோடி போயிருந்த மோசமான நிலைமை. நம்ம ஆம் ஆத்மி கிளம்பி மறுபடியும் தமிழகத்துடைய அதனால நீங்க அது தெரியாதவர்கள்ட்ட அதை பத்தி கேள்வி கேட்கறீங்க. தான் என்னுடைய மறுப்பு நீங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க சுவாரஸ்யமான பகுதி இன்றைய தேர்தல் யூகம் பகுதி. இன்னைக்கு தேர்தல் யூகம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் செய்தி இதுதான். அடுத்த அதிரடி என்ன? மாற்று முகாம் வேட்பாளர்களுக்காக வீதியில் இறங்குவாரா அஞ்சா நெஞ்சு? சரி, இன்னைக்கு 8 தொகுதிகள், அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் 8 நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கிற தொகுதி திண்டுக்கல் தொகுதியை பார்ப்போம். திண்டுக்கல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, எந்த கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை பார்ப்போம். திண்டுக்கல்லில் அதிகபட்சமாக அதிமுகவிற்கு 38.6% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. அடுத்தபடியாக திமுகவுக்கு 26.6% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. அடுத்தடுத்து 3வது இடத்தில் பாஜக அணி 20.8% ஆதரவு இருக்கிறது. அடுத்ததாக காங்கிரசுக்கு 9% ஆதரவும், கம்யூனிஸ்டுகளுக்கு அடுத்ததாக 5% ஆதரவும் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலும் அதிமுக ஆதிக்கம் செலுத்துகிறது. 39.7% ஆதரவோடு அந்த கட்சி முன்னணியில் இருக்கிறது. அடுத்ததாக திமுக 32.9% ஆதரவு, பாஜக கூட்டணிக்கு 24.4% ஆதரவும், காங்கிரசுக்கு 3% ஆதரவும் இருக்கிறது. அடுத்ததாக நாம் கேள்வி கேட்ட 3வது தொகுதி பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் அதிமுகவுக்கு 35.8% ஆதரவு. இப்பொழுது பொள்ளாச்சி அதிமுக சொன்னால் இருக்கிறது. மறுபடியும் அதிமுகவுக்கு அங்கே ஆதரவு அதிகமா இருக்கு. பாஜக 2வது இடத்தில் 31.6% ஆதரவு. அடுத்ததாக திமுக 3ஆம் இடத்தில் 28.6% ஆதரவும், காங்கிரஸ் 4வது இடத்தில் 4% ஆதரவும் இருக்கிறது. அடுத்ததாக மற்றொரு முக்கியமான ஈரோடில் மதிமுக கணேசமூர்த்தி எம்பியாக இருக்கிறார். இங்கே அதிமுக அணிக்கு 40.4% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. திமுகவிற்கு 31% ஆதரவும், பாஜகவிற்கு 22% ஆதரவும், காங்கிரசுக்கு 6.6% ஆதரவும் காணப்படுகிறது. இப்போ ஓட்சியார் நம்ம பார்த்தோம். இந்த 4 தொகுதிகளில் யார் யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கு பெரும்பான்மையான ஆதரவு காணப்படுகிறது. இப்ப இது கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. இப்பொழுது பாஜக அணியுடைய பலம் சற்று கூடியிருக்கிறது. இப்ப இந்த முடிவுகள் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த முடிவுகளில் என்ன மாற்றம் வரும்? இந்த முதல்ல சொன்னே தொடங்குற இந்த முடிவையே நான் ஏற்றுக்கல. தேர்தல் முடிவுகள் இதோட வந்தானாக்கா இது ஒப்பீனியன் போலோட வெற்றியோ வரலன்னா அதோட தோல்வியோன்னு இல்லை. திரு முருகன் சொன்ன மாதிரி மக்கள் கடைசி நேரத்தை முடிவு செய்வாங்க. இந்த முறை இல்லைன்னு சொல்லாம சுமார் 70-80% வாக்காளர்கள் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 20% வாக்காளர்கள் நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் தான் எலெக்ஷனை டிசைட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல பலர் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க தோல்ல. ஏன்னா கேம்பெயின் பீக் ஆகல. டெபினெட்லி உதாரணத்துக்கு சொல்ல போனா ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ ஏன் மோடிக்கு கூட குறிப்பிட்ட பகுதியினர் ஒரு 30% அவங்க இப்பவே முடிவு பண்ணிருப்பாங்க. அது தவிர மீதி உள்ள ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், ஸ்விங் ஓட்டர்ஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க இன்னும் முடிவு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முடிவுகளை ஏற்றுக்கின்றது. 2 அருண் தான் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த 8 இதுல ஒரு கேரக்டர் வச்சு செலக்ட் பண்ணீங்களா அட் ரேண்டம்னு வந்தா இதை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. உதாரணத்துக்கு தென் மாவட்டங்களிலிருந்து திண்டுக்கல் தொகுதி மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இந்த சர்வேலயே, அதாவது நீங்க இன்னைக்கு பிரசன்ட் பண்ண பிகர்ஸ்ல மேபி அதை ரீஜன் வைஸா எடுத்திருந்தா தெர் மேபி லிட்டில் மோர் இது. உதாரணத்துக்கு இப்ப ஸ்ரீபெரும்புதூர் எடுத்தானாக்கா தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் அதிகமா இருக்கக்கூடியது அடிஷனல் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் சொன்னாக்கா அங்கதான் இருக்கு. அப்படி பல ஒவ்வொரு தொகுதிக்கும் இதுலயே பார்த்தாருக்கா பல வகைகளை கிளாசிஃபை பண்ணலாம். இது ஒரு ரேண்டம் சாம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக ரேண்டம் சாம்பிளிங் should be a scientific sample. அது இல்லை. திரு முருகன், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஓட்டு போட வரும்பொழுது மக்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதாவது வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஊரக பகுதிகளில் வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுறாங்களா, இல்ல கட்சியை பார்த்து ஓட்டு போடுறாங்க? கிராமப்புறங்கள்ல கட்சி, அப்புறம் சார் உங்களுக்கும் எனக்கும் இல்லாத அவங்களுக்குள்ள பிரச்சனை சாருக்கு தான் தெரியும். ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல
இப்ப எங்க கிராமத்துல வந்து நான் வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்துல இருந்து வர்றேன் சார், என் நேட்டிவ் பிளேஸ். அங்க நான் பாத்திருக்கேன், அவன் வாழ்நாள் பூரா அந்த 5 வருஷம் இருக்க இந்த இடைவெளி காலம், அப்ப வந்து அவன் சிலரை டிபெண்ட் பண்ணி தான் அங்க வாழ முடியும். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவன்கிட்ட போய் சொல்லணும். அவன் நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. நேற்று என் பையன் வந்து ஒரு இடத்துல போய் சைக்கிள் அப்படி கீழே விழுந்து ஓடி வந்துட்டான், போலீஸ் நம்பர் நோட் பண்ணிட்டான், அவனை பிடிச்சிருவான்னா நான் பாத்துக்கிறேன் நீ சும்மா அப்படிமா. இந்த மாதிரி டிபெண்டன்ஸ், அதாவது சோசியல் டிபெண்டன்ஸ் அமங் பீப்புள், இது ஒண்ணுங்க. அப்புறம் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், இட் இஸ் அ ஃபேக்ட். இப்ப நீங்க சொன்ன தொகுதிகளில் நான் தர்மபுரியில டீப்பா பார்த்தவன். நான் தர்மபுரி கலெக்டரா இருக்கும்போது முதல் இன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் கான்ஸ்டிட்யூன்சில கண்டெஸ்ட் பண்ண வராங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். அதெல்லாம் சரி, அந்த பெரிய இடத்த அண்ணன் என்ன சொல்றாரு, 200 பேர் அவங்க சொன்ன இடத்துல ஓட்டு போடுவாங்க. அந்த 200 பேரையும் அவர் கையிலே வச்சிருப்பாரு இடைப்பட்ட காலங்களிலும். இவர் சாம்பிள் எடுக்கும்போது உடையில வந்து வேற உண்மையான பேப்பர்ல படிச்ச பேசிட்டு அவன் போயிடுவான். ஆனா அண்ணன் சொல்ற இடத்துக்கு தான் ஓட்டு போடுவான். இப்ப நான் இது நீங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் இப்பதான் பாக்குறேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு நிலைமையில கரெக்டா எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து 5 கார்னர்டு கண்டஸ்ட் தமிழ்நாட்டில் வந்தா மெஜாரிட்டி இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்ட. என்னன்னு கேட்டாங்க, சிம்பிள் அரித்மெட்டிக், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஓட்டிங் கம்ஸ் டு ஏடிஎம்கே ஃபார் குவைட் சம் டைம் ஃப்ரம் எம்ஜிஆர் டைம். அவங்களை எதிர்த்து கூட்டணி பண்ணாங்கன்னா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஜெயிப்பாங்க. நம்பர், இட்ஸ் ஒன்லி அக்ரிகேஷன் ஆஃப் நம்பர். இது வரைக்கும் கரெக்ட். ஆனா முதல் முறையாக இந்த தேர்தலில் இப்ப நாம என்ன பாக்குறோம்னா, அப்படியே இந்த செமி அர்பன் ஏரியா, அப்புறம் இந்த இம்பாக்ட் ஆஃப் உங்களை மாதிரி டிவி, பேப்பர், சினிமாவுடைய இம்பாக்ட் எல்லாம் சேர்ந்து சார் சொன்ன அந்த 20% பில்ட் ஆயிருக்கு. அந்த 20% அப்படியே மோடி வேவு, பாஜக கூட்டணி இதுல போச்சுன்னா ரிசல்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அருண், இப்ப நீங்க நேரடியாக களத்துக்கு போனீங்க, உங்க டீம் போச்சு. இந்த மோடி அலை பரவலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்க நேர்ல மோடி அலை இருப்பதை மக்கள் கிட்ட நீங்க உணர்ந்தீங்களா? அத ஒரு வேவ்னு சொல்லாம அவேர்னஸ். ஆரம்பத்துல சார் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாங்க, மோடியை தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அவங்க பண்ண ஒரு அக்ரெசிவ் கேம்பெயினிங்னால அந்த மோடிங்கிற ஒரு கல்ட் ஃபிகருக்கு வந்து இங்க ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு போய் அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க தனியா நின்று தான் நம்ம கண்டிப்பா கேட்க வேண்டியது. இன்னைக்கு அவங்க ஒரு அலையன்ஸா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரோட பலம் சேர்ந்து அந்த ஓட் வந்து மோடிக்கு அந்த அலையன்ஸ்க்கு போய் விழுமாங்கிற கேள்விதான் நம்ம அடுத்தது வைக்கணும். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு 8 தொகுதிகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த 8 தொகுதிகளை 4 தொகுதிகளுடைய ஓட் ஷேரை பார்த்துட்டோம். எஞ்சி 4 தொகுதிகள் இன்னும் எஞ்சி இருக்கின்றன. அதை பார்ப்பதற்கு முன்பாக இன்று நம்முடைய நிகழ்ச்சியுடைய சுவாரஸ்யமான பகுதி, இன்றைய தேர்தல் யூகம் வியூகம் பகுதியை பார்க்கலாம். இன்றைய தேர்தல் யூகம் வியூகம் பகுதியில் நாம் பார்க்க ஒரு செய்தி இதுதான். அடுத்த அதிரடி என்ன? மாற்று முகாம் வேட்பாளர்களுக்காக வீதியில் இறங்குவாரா அஞ்சா நெஞ்சில்? சூரிய கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர யுத்தம் நாம் அனைவரும் அறிந்ததுதான். இன்று அது உச்சகட்டத்திற்கு சென்று அவரை மூத்த சகோதரரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து பழிக்கு பழியாக அவர் மாற்றுக் கட்சி தலைவர்கள் அவரை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் தலைவர்களும் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வீதியில் இறங்கியும் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக அவருடைய தோழர்கள் சொல்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது இன்னும் சில நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும். நம்ம நிகழ்ச்சிகள் மேலும் பல சுவாரஸ்யமான பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி, தர்மபுரி தொடர்பான செய்தி. தர்மபுரி யாரு? தர்மபுரி அன்புமணி ராமதாஸின் வெற்றி வாய்ப்பு என்ன? தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது குறித்து அலசிக் கொண்டிருக்கிறோம். 4 தொகுதிகளை இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த 4 தொகுதியை பார்க்க இருக்கிறோம். இதுல முக்கியமானது தர்மபுரி தொகுதி. தர்மபுரி தொகுதியில் அதிமுகவுடைய கை ஓங்கி இருப்பதாக தெரிகிறது. 34% மக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கிறது. திமுக 32.7% ஆதரவோடு 2ஆம் இடத்திலும், பாஜக அணிக்கு 28.6% ஆதரவு காணப்படுகிறது. காங்கிரசுக்கு இறுதியாக 4.7% ஆதரவு காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி விழுப்புரம். விழுப்புரம் தொகுதி இப்போது அதிமுக வசம் இருக்கிறது. அதிமுக தான் இங்கு தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது. 36.7% மக்களுடைய ஆதரவு அதிமுகவிற்கும், 31% மக்களுடைய ஆதரவு திமுகவிற்கும், 25.9% மக்களுடைய ஆதரவு பாஜகவிற்கும், காங்கிரசுக்கு 4% மக்களுடைய ஆதரவும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2.4% மக்களுடைய ஆதரவும் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது 2 தொகுதியை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ தர்மபுரியும் விழுப்புரமும் பார்த்தோம். தர்மபுரி தொகுதி மிக முக்கியமாக ஸ்டார் வேட்பாளர் நிற்கக்கூடிய ஒரு தொகுதி. அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிற்கிறார். இப்போ அன்புமணி ராமதாஸ்க்கான வெற்றி வாய்ப்புகள் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க தொகுதி பணி செய்ததால்
தொகுதி மக்களுடைய உணர்வு தெரியும். அந்த தொகுதியை பொறுத்தவரையில வன்னியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்ற எல்லா கருத்தும் பொருந்துகின்ற தொகுதியில் அது ஒண்ணு. வன்னியர்கள் ஏழ்மையை அனுபவிக்கிறார்கள், நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, எல்லாம் உண்மை. அதனால அந்த கட்சிக்கு ஆதரவு பண்றது உண்மை. ஆனா நாம ஒண்ணு மறந்துடக்கூடாது சார். இப்ப நீங்க பண்ருட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர்கள் நிறைந்த இடம் எல்லாம் இருந்தாலும் MRK பன்னீர்செல்வம் சார் கிளீனா அவர் ஒரு லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ணி அவரும் வன்னியர் தான் ஸ்ட்ராங்கா ஒரு 20 வில்லேஜ் வச்சிருக்காரு. ஒன்னும் நீங்க பண்ண முடியாது. அங்க போய் அந்த வன்னியர் கட்சி ஆகிய பாமகவாலே ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இந்த டிவிஷன் காஸ்ட் இஸ் இப்ப நீங்க உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே தான் சொல்லுது. மறுபடி அதிமுக ஆதரவு அதிகம் இருப்புன்னா அங்க இருக்கிற வன்னியர்கள் அதிமுக தலைவர்கள் ரொம்ப நாளா செலவு பண்ணி ரொம்ப நாளா வசதி பண்ணி கொடுத்து, ஒருத்தர் காலேஜ்ல இடம் வாங்கி கொடுத்து, ஒருத்தருக்கு லேண்ட் அசைன்மெண்ட் வாங்கி கொடுத்து, ரேஷன் கடைக்கு ஹெல்ப் பண்ணி அவர் ஆளை திரட்டி வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி கிராஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் தான். தர்மபுரி பேசணும். இப்ப விழுப்புரம் தொகுதியை பத்தி, விழுப்புரம் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, இல்ல விழுப்புரம் தொகுதியில இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர்ஸா என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ சார் சொன்ன மாதிரி அங்கே இதே ஜாதி பிரச்சனை லோக்கலா உள்ளவங்க யாரு டெவலப் பண்ணி வந்திருக்காங்க. இதுல என்னன்னா ஆட்சியில மாறி மாறி இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் குறிப்பா திமுக அண்ணா திமுகங்கிறது இந்த கடந்த 40-45 வருஷமா அந்தக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. விழுப்புரமும் தர்மபுரிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷனே இருக்கு. விழுப்புரத்து பக்கத்தில் திண்டிவனத்தில் இருந்து தான் பாமக தலைமையே வருது. அவங்க அங்க கண்டஸ்ட் பண்ணாம இங்க போய் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு தர்மபுரியில. விழுப்புரத்தில் இதே பிரச்சனைகள். நான் அந்த ரூரல் கான்ஸ்டிடியூன்சி சொல்லக்கூடிய காரணத்துக்கு ஒரு முக்கிய காரணம் அதுதான். அர்பன் மிடில் கிளாஸ் தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவிலேயே இன்றைக்கு அர்பனைஸ்ட் ஏரியாஸ் அதிகம் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தான். ஸோ அந்த செமி அர்பன் சென்டர்ஸ் இருந்தாலுமே அங்கேயும் உள்ள வாக்காளர்கள் எல்லாருமே பிரச்சனைகளை பார்த்தோ தலைவர்களை பார்த்தோ மட்டும் ஓட்டு போடுறதில்லை. தனக்கு நாளைக்கு வந்தா யாரை போய் பிடித்து அடக்கமையில் நடக்கும் இது மாதிரி உள்ள அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்காக நடப்பது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல் தான். அவங்க மக்கள் மோடிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குங்கிறத தவிர அவேர்னஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி மற்றபடி இங்க நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் தான். விழுப்புரத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச பர்சனல் திங்க சொல்றேன். அங்க காங்கிரஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு குரூப் சிவராஜ்னு ஒரு MLA, அவர் தான் இவரை எடுத்து போட்டி போட்டார், விஜயகாந்த் எடுத்து கணிசமான ஓட்டு வாங்கினாரு. அவர் இப்போ ADMKக்கு வந்திருக்காரு. அவருடைய ஃபாலோயிங் இருக்கு பாருங்க. விழுப்புரம், அவர் திருக்கோயிலூர் நேட்டிவ். அந்த உளுந்தூர்பேட்டை அந்த ஏரியா ஒரு சின்ன வாக்கு வங்கியும் தொடர்ந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. பெருசா சின்ன இல்ல, அது ஒரு டில்டிங் ஃபேக்டரா கூட இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப 2 தொகுதிகள், இப்போ 6 தொகுதியில பாத்துட்டோம். இன்னும் 2 தொகுதிகள் பெரம்பலூர், ஆரணி 2 தொகுதியில் இருக்கின்றன. அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா காணப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி பெரம்பலூர் தொகுதி. நெப்போலியன் எம்பியாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் தொகுதி அதிமுக தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. 35 இல்லை, அதிமுக திமுக இரண்டுக்குமே சமபலத்தில் இருக்கிறது 35. அடுத்ததாக பாஜக 23.7, காங்கிரசுக்கு 6.3% மக்களுடைய ஆதரவு இருக்குது. கடைசியா நாம் பார்க்க இருக்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையின் ஆரணி தொகுதி. இதுல அதிமுக 37.6% ஆதரவோடும், பாஜக அணி 2வது இடத்தில் இருக்கிறது 30% ஆதரவோடு, திமுக 29, 1 புள்ளி தான் குறைவு. அடுத்த காங்கிரஸ் 3.4% ஆதரவு இருக்கு. பெரம்பலூர் ஆரணி 2 தொகுதியில பார்த்தோம். பெரம்பலூர்ல ஈக்குவலா இருக்கு. திமுக அதிமுக இரண்டுத்துக்குமே ஈக்குவலான ஷேர் இருக்கு. இப்போ நம்ம நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அரசியல் அரங்குல. இப்போ இன்னைக்கு தேதி நம்ம பேசும்பொழுது இந்த இரண்டுல எதுடைய கை சற்று ஓங்கி இருக்கான்னு நினைக்கிறேன். பேசிக்கா நான் இந்த பெரம்பலூர் இந்த 35 தான் தமிழ்நாட்டுடைய தலைவிதி. ஏன்னா நீங்க குறிப்பா பார்த்தானா கடைசியா 2 கட்சிகளும் மிகவும் பயங்கரமான தோல்வி அடைந்தது. திமுக 1991, அதிமுக 1996. அந்த 2 தேர்தலுமே அவங்க 2 கட்சிகளுக்குமே 22% வாக்கு தான் கிடைச்சது. கடந்த தேர்தலை வச்சு ஒரு கணக்குன்னு பார்த்தா 2 கட்சிகளுக்குமே சராசரி ஒரு போன்ற வாக்கு சதவீதம் தான் இருக்கு. தேர்தல் அந்த ஸ்விங் ஓட்டர்ஸால ஒரு முறை ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்க, இன்னொரு முறை இன்னொரு கட்சி ஜெயிக்குதுங்கிறத தவிர 2 கட்சிக்குமே சமபலம் தான் இருக்கு. நீங்க இந்த பெரம்பலூர் தொகுதி இப்போ அதே கேள்விதான் உங்ககிட்டயும் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்ட பிறகு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இந்த நேரத்துல ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வே.
அப்ப 35 இப்ப யாருடைய கை ஓங்கி இருக்கலாம் நினைக்கிறீங்க? இல்ல இப்போ சார் சொன்னது 91-96ல அலையன்ஸ்ல இருந்து விழுந்த ஓட்டுகள் இப்ப தனியா நிக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மறுபடியும் நான் சொல்றேன். 5 கார்னர்டு கண்டெஸ்ட்ல இண்டிவிஜுவல் ஓட்டிங் பேட்டர்னை வச்சு பார்த்தா ஏடிஎம்கேவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கான்ஸ்டிட்யூன்சில ஈக்குவலன்ட் டு டிஎம்கே இருக்கு. ஆளுங்கட்சி என்ற ஒரே காரணத்திற்காகவும் ரொம்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கும் வந்துடும். ரொம்ப ஆக்டிவா இறங்கி முடுக்கி விடும்போது அதிமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவு பெறுவதற்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடிஷனா என்னன்னா யூசுவலா வந்து ஏடிஎம்கே மேல கோவப்படுறதுக்குன்னு சில ரீசன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு எலெக்ஷன்லயும் ஒரு 40-0 அந்த பிளாங்க் டிரா பண்ணப்போ அதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன். இந்த வாட்டி அந்தமான ஒரு கோபம் இந்த ஆட்சி மேல பரவலா இல்ல. அதாவது இங்க ரோடு இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, எஸ் அதெல்லாம் இருந்த தண்ணி இல்ல, அதெல்லாம் வந்து நார்மல். நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். 5 முனை போட்டி இருக்கிறது. இந்த 5 முனை போட்டியால் அதிக ஆதாயம் அடைய போது யார், அதிகமா சேதம் அடைய போது யார்? இது 5 முனை போட்டின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். சில தொகுதிகள் ஆம் ஆத்மி உதயகுமார் எல்லாம் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதிகளில் 6 முனை போட்டியாகவே ஆகும். சுமார் 20 தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் வச்சு 19-20 தொகுதியில் அது 6 முனை போட்டி, பல்முனை போட்டி. அப்புறம் இண்டிபெண்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு தர்மபுரியில பழைய பாமக வேட்பாளர்கள் யாராவது ரிபல்ஸ் யாராவது நிற்கலான்னு ஒரு பேச்சு இருக்கு. அதெல்லாம் உண்மையாச்சுனாக்கா பல்முனை போட்டி பல இடங்களில் வரப்போகுது. அப்படி வரும்போது மறுபடியும் நான் சொல்லக்கூடியது திமுக அண்ணா திமுக அதாவது பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய இடங்களை விட்டு விட்டா காங்கிரசுக்கு இன்றைய சூழ்நிலையில எந்த சீட்டுமே கிடைக்குன்னு தெரிய தோணல. அப்படி அது மாதிரி கம்யூனிஸ்டுக்கும் கிடையாது. அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சுமார் 10-12% வாக்குகள் வேஸ்டா போகுது முடிவெடுக்காமலே. மீது வரக்கூடியது இல்ல. பிஜேபி அணி என்னுடைய கணக்குப்படி சுமார் 20-22% வாக்குகள் பெறும். குறிப்பாக சில தொகுதிகளில் அவர்கள் வெற்றி கூட பெறலாம். ஆனா மீதி உள்ளது சரிசமமா இருக்கிறதுனால சில தொகுதிகளில் லோ மார்ஜின்ல ஒரே ஆள் ஸ்வீப் பண்ணலாம். 2001 அசம்பிளி எலெக்ஷன் அதுதான் சார். ஒப்பீனியன் போல்ல 130 சீட்டு டிஎம்கேக்கு கிடைக்கிறாங்க. ஏடிஎம்கேக்கு அதை விட அதிகமா கிடைச்சது. எல்லாம் அதே லோ மார்ஜின்ல கிடைச்சது. அப்படி வரலாம். இல்ல டிஸ்ட்ரிபியூட்டடா இருந்தாக்கா டிஎம்கே ஏடிஎம்கே மோரால ஒரே நம்பர் வரும். கிட்டத்தட்ட ஒரே நம்பர். அதே கேள்விதான். இப்ப நம்ம வாக்குகளா பேசணும். இதை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ணா இடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்னு உங்களுடைய அனுமானத்தில் நீங்கள் அப்சர்வ் பண்ணதுல இருந்து யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் நினைக்கிறீங்க? நிச்சயமா ஏடிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் சார். அது எத்தனை சீட்டுகள் இருந்து இத்தனை மினிமம் டு மேக்ஸிமம் ஏதாவது சொல்ல முடியும்? இல்ல இன்றைக்கு நிலைமையில வந்து அவங்க 30 சீட் வரைக்கும் வருவாங்க நான் ஆனஸ்டா ஃபீல் பண்றேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், மார்ஜின் ஆஃப் விக்டரி வில் பி வெரி லோ. டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் நம்ம இது நீங்களும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்க, என்னை கூப்பிட போறீங்க. அப்ப என்ன சொல்லுவோம், ஆஹா இந்த கம்யூனிஸ்ட் கிடைச்ச ஓட்டு விழுந்தா அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சிருப்பாரு, ஆஹா காங்கிரஸ் அப்படின்னு வரும். மல்டி கார்னர் கண்டஸ்ட்ல இது நடக்கத்தான் போகுது. அதெல்லாம் இன்னைக்கு இவங்களுக்கு தெரியாது. இப்ப எல்லாரும் வந்து எப்படி ஓட்டர்களை கவர்வது என்பதில் வேகமாக இருந்து வேலை செய்வார்கள். என்னுடைய கணக்குப்படி முதல் நல்ல செட் ஏடிஎம்கேக்கும் அடுத்து பாஜக கூட்டணிக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்திருக்கோம். சுருக்கமாக ஒரே ஒரு கேள்வி. நோட்டா பட்டன் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. நோட்டா பட்டனுக்கு தமிழக வாக்காளர்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இந்த முறை அதற்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ மோடி ஃபேக்டர் அந்த அன்டிசைடட் ஓட்டர் ஆம் ஆத்மி இருக்கு. அதனால அந்த அளவுக்கு நோட்டா பட்டனுக்கு பயன் இருக்காதுன்னு உங்களுடைய கருத்து? ஆதரவுன்னு சொல்ல மாட்டேன், பயன் தேவை இருக்காது, தேவையில்லைன்னு சொல்றேன். சார் சொல்றதுதான் என்னுடைய கருத்து. அதாவது அந்த அளவுக்கு எல்லாம் மெட்ராஸ் மாதிரி இடத்துல, கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல சிலர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அது பெரிய அளவுக்கு வித்தியாசம் காட்டாது என்னுடைய கருத்து. அது நீங்கள் மக்களை நேரில் பார்த்தார்கள், நோட்டா பட்டன் பயன்பாடு இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இந்த எலெக்ஷன்ல, கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அதனால அந்த நோட்டா ஆப்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு அதாவது ஸ்ரீபெரும்புத்தூரில் தொடங்கி பொள்ளாச்சி வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு 8% 8 திண்டுக்கல் வரை 8 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அங்க யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது என்பது குறித்து பேசணும். அரங்கத்திற்கு வந்திருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மற்றொரு நாடாளுமன்ற தொகுதியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.